ஹாய் கைஸ், நான் தான் உங்களை மிஸ்டர் எயிட்டிங் ப்ரோ வெர்ஷன் 1.0. இந்த வீடியோ எதுக்குன்னா ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணுன்ட்டு, டீட்டெயிலாக இப்போ ஃபுல்லாக சொல்ல பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்லக் லைன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி, ஓகேங்களா? இந்த ஸ்லக் லைனில் 3 இதாக போயிருக்கலாம். ஒன்று வந்து இன்டர்னல்னா வீட்டுக்குள்ளே எடுக்கிறது, அதாவது சீன் வந்து வீட்டுக்குள்ளே எடுக்கிறது தான் இன்டர்னல். வீட்டுக்கு வெளில எடுக்கிறது தான் எக்ஸ்டர்னல். ரெண்டாவது, நீங்கள் சீன் எடுக்கிறது என்ன லொக்கேஷன், வீட்டுக்கு வெளியில் என்ன லொக்கேஷனோ அதை போடுங்க, இல்லையா வீட்டுக்குள்ளே என்ன லொக்கேஷனோ அதை போடுங்க. மூணாவதாக, நீங்கள் சீன் எடுக்கிறது டேவா, ஈவினிங்கா, நைட்டான்னு மென்ஷன் பண்ணணும். இதான் ஸ்லக் லைன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன். நீங்கள் வந்து ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வாய்ஸும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒன்லி சைகையில் தான் யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ஆக்ஷனோட, கை ஆட்டுறது, சைகையில் பேசுறது அப்படிங்களா, அதான் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் புது கேரக்டர்ஸை இன்வால்வ் பண்ணுறீங்கன்னா அதை கேபிட்டலில் எழுதணும், முக்கியமாக போல்டில் போடணும். நெக்ஸ்ட்டு கேரக்டர். நீங்கள் வந்து எப்போவுமே அப்பர் கேஸில் தான் போடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா டைலாக். இந்த டைலாக்கை 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஆஃப் ஸ்க்ரீன், இன்னொன்று வாய்ஸ் ஓவர், இன்னொன்று ப்ரீலாப், இன்னொன்று வந்து இன்டூ டிவைசஸ், ஓகேங்களா? இப்போ ஆஃப் ஸ்க்ரீன்னா நீங்கள் வந்து சீனில் வர மாட்டீங்க, ஒன்றில் வாய்ஸ் தான் மட்டும் கேட்கும். அது பேர் தான் ஆஃப் ஸ்க்ரீன். வாய்ஸ் ஓவர்லேயும் அதே தான் நினைக்கிறேன், வாய்ஸ் மட்டும் தருது தான், ஓகேங்களா? அதுக்கு வந்து ப்ரீலாப். இது என்ன அது புதுசாக இருக்குன்னு கேட்பீங்க. அது என்னன்னா, ப்ரீலாப்னா ஒரு ஈஸியான இதுங்க. அது என்னன்னா, ஒரு சீன் வரதுக்கு முன்னாடியே அதை சொல்லிடுவாங்க. அதான் ப்ரீலாப் ஓட அர்த்தம். 4வது அது என்னன்னா இன்டூ டிவைசஸ். நீங்கள் ஃபோனில் பேசுகிற மாதிரி போடுறீங்க, ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி போடுறீங்கன்னா அது இன்டூ டிவைசஸ். டைலாக்ல மொத்தம் 4 இருக்குங்க, ஓகேங்களா? என்னென்னா ஆஃப் ஸ்க்ரீன், வாய்ஸ் ஓவர், ப்ரீலாப் அண்ட் இன்டூ டிவைசஸ். இந்த 4 தான் டைலாக்ல ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேரன்திட்டிக்கல். அது எஸ்பெஷலி இதுக்கு தான் மோஸ்ட்லி எமோஷனே கன்வே பண்ணும், ஓகேங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா எப்படி பேசுவீங்க? நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். இப்போ ஹாப்பியில் இருக்கேன், நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்டா, இப்போ தாண்டா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குது, இப்போ தாண்டா வாழ்க்கையே நிரந்தரமாக இருக்குது. இதே ஹாப்பி மூட், ஓகேங்களா? கோவம். டேய், என்னை யாருன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிக்கிறானா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, தான் ஆங்க்ரி, ஓகேங்களா? அதை எழுதும் போது, அதாவது எந்த எமோஷனை நீங்கள் பேசுகிறீங்களோ அதை ப்ராக்கெட்டாக போட்டுருங்க. அதான் உங்களோட பேரன்திட்டிக்கல் அர்த்தமே, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னா ட்ரான்சிஷன், ஓகேங்களா? இந்த ட்ரான்சிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ட்ரான்சிஷனில் நிறைய இது இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 3 சொல்கிறேன். ஒன்று மேட்ச் கட், இன்னொன்று டைம் கட், இன்னொன்று வந்து டிசால்வ். இப்போ மேட்ச் கட்னா எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து கண்ணு க்ளோஸ் அப்பில் வைக்கிறீங்க,
அதே கேரக்டரை அதே கேரக்டரை க்ளோஸ்அப்பில் வைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ கண்ணை மூடுறீங்க. டக்குன்னு நீங்களோ இல்லை இன்னொரு கேரக்டரோ கண்ணு திறப்பாங்க. ஓகேங்களா? அதான் மேட்ச் கட். அதுக்கு வந்து டைம் கட்னா நீங்கள் வந்து நைட்டில் ஷூட் பண்ணுறீங்க வைங்களேன். அது ஒரே இடத்துல இருந்து, ஆனால் சேஞ்சஸ் மட்டும்தான். அதாவது இப்போ வெளிச்சமாக இருக்கா, ஒரே இடத்துல இருக்கேன். இப்போ இருட்டாயிரும். ஒரே இடத்துல இருந்து டே அண்ட் நைட்டாக மாறிட்டு இருக்கும். அதான் டைம் கட். ஓகேங்களா? இன்னொன்று வந்து டிசால்வ், அப்படியே கரைஞ்சி போயிடும். ஓகேங்களா? அப்படியே இந்த ஸ்க்ரீன் பார்க்கிங் வைங்களேன், அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது முடிச்சிட்டோம். அப்போ என்ன ட்ரான்சிஷன் முடிச்சிட்டோம். மாண்டேஜ் லாஸ்ட்டாக. மாண்டேஜ்னு என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் லொக்கேஷனோ இயரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அதை இங்கே போடுவீங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் போடுவீங்க. இந்த லொக்கேஷன் என்ன லொக்கேஷன் அந்த சீன் நடக்குது, என்ன இயரில் சீன் நடக்குது போடுவீங்க. அதுதான் பேர் தான் மாண்டேஜ். இந்த 7 இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஒன்று வந்து ஸ்லக்லைன், இன்னொன்று வந்து டைலாக், இன்னொன்று மாண்டேஜ், இன்னொன்று வந்து ட்ரான்சிஷன், அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன், அதுக்கப்புறமா வந்து கேரக்டர், அதுக்கப்புறமா வந்து பேரந்திட்டிக்கல். இந்த 7ம் ஒரு ஸ்க்ரீன் பிளே தேவையான இதை வந்தாலே போதுங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லிடணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா மாமி.